வணக்கம் இப்ப நான் மக்களே. தான்டா இந்த வாரம் ஊரோட தமிழ்நாடு டாப்ல பாலிடிக்ஸ்ல மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கி வந்து வச்சவன் நீ. செங்கோட்டையன் இஷ்யூ, விஜய் அண்ணாவோட ஸ்பீச், அப்புறம் ஓபிஎஸோட பாசிபிலிட்டி டிசம்பர் 15 டிவிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் அண்ணா பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ட்ரெண்டிங் பார்ட்டி டிவிக்கே தான். விஜய் பார்ட்டிக்கு சப்போர்ட் ஸ்டே பை டே வீட்டில் போயிட்டுருக்கு. கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பக்கம் விஜய் சார் டீமுக்கு ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மீட்டிங், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங், மெம்பர்ஷிப் ட்ரைவ்லாம் ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் டிவிக்கே என்ஸ் கூட அன்எக்ஸ்பெக்டட் லெவலில் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் டிவிக்கே விசிபிலிட்டி இந்த வீக் சூப்பர் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் இந்த வீக்ல ஹாட் ஆன டாபிக் வந்து செங்கோட்டையன் சாரோட ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அவரோட கான்ட்ரவர்சி. அவர் சொன்ன சில கமெண்ட்ஸ் பாலிடிக்ஸில் ஹீட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கும் ட்ரோல்ஸ்க்கும் பார்ட்டிஸ்க்கும் இந்த டெபியூட் பாயிண்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஒரு சைடில் கொஸ்டின் பண்ணினா, இஸ் திஸ் அ மெசேஜ் டு ஹிஸ் பார்ட்டி ஆர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்? பட் மேஜர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபீல்டில் நடக்கிற இன்டர்னல் அலைன்மெண்ட் சேஞ்சஸ்க்கு ஸ்டார்ட் சிக்னல். இப்போ தான் நம்மளோட ஒரிஜினலான காலமே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு மேசிவ் ஆன அப்டேட் இருக்குது. விஜய் அண்ணாவோட ரீசெண்டான ஸ்பீச். அவர் சொன்ன உடனே ட்ரெண்டிங்காக இருக்கும். அதே நடந்துருச்சு. யூத் எம்பவர்மெண்ட், கரப்ஷனுக்கு அகேன்ஸ்ட், க்ளீன் பாலிடிக்ஸ், பாலிசி பேஸ்ட் கவர்னன்ஸ். ஸ்பீச்சில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. டிவிக்கே ஒரு சினிமா ஃபேன் பேஸ்ட் பார்ட்டி இல்லை. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் விஜய் சார் தான் எல்லாரும் சொல்றாங்க. சப்போர்ட்டர்ஸ்க்கு மாரல் பேஸ்ட் ஆகும். நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. அப்புறம் ஓபிஎஸ் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஓபிஎஸோட ரீஎன்ட்ரி ஆர் பிக் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் டிசம்பர். அவர் ஒரு நியூஸ் அலைன் கிரியேட் பண்ணலாம், ஆர் ஓல்ட் அலைன்ஸ் பண்ணிட்டு வரலாம், இல்லை ஒரு ஃப்ரெஷ் பொலிட்டிக்கல் பிளான் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓபிஎஸ் மூவ் டிசம்பர் மைட்டில் வரும்னா 2026 எலெக்ஷன் அர்த்தமெட்டிக்கு இம்பாக்ட் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மோடியில் இருந்துருச்சு. செங்கோட்டையன் சாரோட என்ட்ரி, இனி பல தலைவர்களோட என்ட்ரி எல்லாமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளும் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி மக்களே. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம், சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். அப்புறம் நான் கேட்கிறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா
விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவன கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம். அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் சாரி, ஸ்லிப் மை மைண்ட். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.